வேண்டியது இருக்கும். இப்படியே புலம்பிட்டு மணியாச்சு. நான் போய் ஒரு குவார்டர் பிடிச்சிட்டு வரேன். 2 ஆம்லேட் போட்டு வைய. குடிகார பைய ஏன் தான் இவனை வேலைக்கு வச்சாங்களோ. நின்ன மாதிரி இருந்துச்சே. நேரம் கெட்ட நேரத்தில் இது வேற கரண்ட் போய் தொலையுது. யாரு யாரு யாருன்னு கேக்குறல்ல. யாரு ஏன் அழுவுற? யாரு காப்பாத்துங்க, யாரா காப்பாத்துங்க. ஐயோ டேய் குடிகார பயலே, காப்பாத்துறா காப்பாத்துறா. வாடா வாடா வந்து கதவை தரடா. டேய் என்னடா பண்ற? ருக்கு, என்ன இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குது. அதுக்கு நீ தனியா படுக்காத. சொல்லு, நான் வேணா துணை கூட வந்து படுத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் வேற யாரனா பாரு. குடிக்கார போ பையல. போ, ஒரு நாளைக்கு மாட்டாம போ போற. நீயா என்ன? அக்கா உன்னை கூப்பிட்டாங்க. அக்காவா அம்மாவா? அக்கா. லூசு புள்ள. அம்மாவா அக்கான்னு சொல்லுது பாரு. நமக்கு காரியான சரி. ருக்கு ருக்கு, வர சொல்லிட்டு எங்க போயிட்டா? நம்மளை விட வேகமா இருக்காளே. குளிச்சு ரெடி ஆயிட்டியா? ருக்கு, ஏய் ஒளிஞ்சா கண்டுபிடிக்க மாட்டானா? வாரான் இரு. யாரு யாரு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அக்கா கூப்பிட்டாங்க. அக்காவா? செல்வி அக்கா. அடச்சிப்பா லூசே.
ஏய் இன்னும் என்ன இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிற நடுராஜ்யத்தில் வந்து அக்கா கூப்பிட்றாங்க ஆட்டுக்குட்டி கூப்பிட்றாங்கன்னு இம்சை பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேலே இங்கே நின்றுக்கிட்டு இருந்தா உன்னை கொன்றுவேன். ஊச்சப்பா நான் பேசிட்டே இருக்கிறேன், எங்கே பார்த்துட்டு இருக்கிறேன் பாப்பா? ஏமா இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ற? அது இப்படி தான் சார் ஏதாவது கிறுக்குத்தனமாக பண்ணிட்டு இருக்கோம். அம்மா நீங்கள் என்ன சார் இந்த நேரத்தில்? இல்ல அது தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு காஃபி போட்டு தரியா? வாங்க சார், போட்டு தரேன். நீ அம்மாட்ட போய் தூங்குமா போ. அந்த லூசு இப்படி தான் பண்ணும், நீங்கள் வாங்க சார். தம்பி பாருங்க தம்பி, இப்படி அநியாயம் பண்ணி வச்சிருக்கானுங்க தம்பி. இந்த அரண்மனைக்கு ஒண்ணுண்டா உசிரியே கொடுக்குறேன்னு சொல்லுவானுங்க. வேலைக்காரனுக்கு மாதிரியா வச்சிருந்தேன், என் கூட பிறந்த பொறப்பா வச்சிருந்தப்பா. விட மாட்டேன் தம்பி, விட மாட்டேன். இவனுங்களை கொண்டவனுங்களா நான் சும்மா விட மாட்டேன். எங்கேயோ கொண்டுட்டு உனத்தை இங்க வந்து போட்டிருக்காரு. பிரியாணியா கூட இருந்த 3 பேரை கொண்டுட்டானுங்க. நானே டென்ஷன்ல இருக்கேன், சோத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். எவன் கொண்டானு எனக்கு எப்படி தெரியும்? அறிவு கட்டவ. ஏற்கனவே போலீஸ் என்கொயரின்ற பேர்ல சாவடிச்சிட்டு இருக்கானுங்க, நீ வேற கடுப்பேத்துற. வீட்டுக்கு எப்போ வரணும் சொல்ல முடியாது, மினிஸ்டர் பார்க்க போயிட்டு இருக்கேன். போன வைடி. என்னம்மா இங்க நிக்கிறீங்க? இல்ல, அவர் கையில அடிபட்டுருச்சு. அப்படியா? ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். வண்டி வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. அட நம்ம வண்டியில ஏறுங்கம்மா, நான் கொண்டு போய் விடுறேன். சரிங்க. ஐயனார் போன் அடியா, போன் எடு. காலையில இருந்து ஹாஸ்பிட்டல் ஸ்டேஷன் ஒரே அலைச்சல்மா. கூட இருந்த 3 பேரை கொண்டு இருக்கானுங்க. கொன்னவனை சும்மா விட மாட்டேன். அவன் மட்டும் என் கையில மாட்டட்டும். எவன்டாது இந்நேரத்துல போனு? ஹலோ ஹலோ ஐயா, நான் ரவி பேசுறேன். என் தங்கச்சி கூட இருக்காளா? ஆமா, ஏதாவது சொல்லுமா? நான் பேசிக்கிறத காட்டிக்க வேண்டாம், நீங்க உடனே அவட்டி எஸ்கேப் ஆயிடுங்க. என்னங்க சொல்றீங்க? ஐயோ அவன் என் தங்கச்சி இல்ல, நீங்க கொன்னீங்களே செல்வி, அவ ஆவியா மாதிரி உங்களை பழிவாங்க வந்திருக்கா. நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே. ஐயா ஐயனார், ஐயனார் என்ன தெரியுதா? இப்போ தெரியுதா? என்னை விட்டு எது பண்ணிடாத, என்னை விட்டு. இப்படிதான் அன்னைக்கு நானும் கெஞ்சினேன். ஏண்டா பொட்ட மாதிரி உள்ள நிக்கிற? வெளியே வா. யாரடி பொட்ட? உன்னை ஒரு தடவை கொண்டது பத்தாதா? மறுபடியும் என் கையால சா வந்திருக்க. விடியிட்டு உன்னை வச்சுக்க. விடியற வரைக்கும் உன்னை உசிரோட விட்டாதான். விடமாட்டேன்டா, விடமாட்டேன்.
எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்ட விட்டியா விட்டியா அநியாயமா எனக்கு கொண்டுட்டேடா. தப்பு பண்ணது நீ, தண்டனை எனக்கா? உன்னை உசுரோட விட மாட்டேன்டா. வெளியே வந்துதானே ஆகணும். வண்டி நிறுத்துடா. எங்கடா கொண்டு போறீங்க? வண்டி நிறுத்துடா. ஆஸ்பத்திரி வேணா ஒண்ணு வேணா முதல்ல கோயில் வண்டி நிறுத்துடா. பைத்தியத்தை படுத்துங்க சார். யோ என்ன யோ ஐயனார் எங்க காணோம்? ஹலோ, திடீர்னு உங்க தங்கச்சி ஆவேசம் வந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில போயிட்டா. பெட்ரூம்ல பார்த்தா முரளி மயக்கம் போட்டு கிடக்குறான். எவ்வளவு எழுப்புனாலும் எந்திரிக்கவே இல்ல. அவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. அப்ப முரளியையும் கூட்டிட்டு கிளம்பிடுவா? அது அவங்களால முடியாது. அவங்கள மட்டும் போக சொல்லுங்க. கிரகணம் ஆரம்பிச்சிடுச்சு. நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. சீக்கிரம் போகணும். வேணாம், என்ன ஒண்ணும் பண்ணாத. விட்டு. வேணாம்.